வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் சனிக்கிழமை பாஜக மீது கடுமையான தாக்குதலை தொடங்கினார். ஆளும் திமுகவுடன் மறைமுக கூட்டணியை பராமரிப்பதாகவும் அதே நேரத்தில் அதிமுகவுடன் சந்தர்ப்பவாத கூட்டணியில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டினார். 2026 சட்டமன்ற தேர்தல்கள் டிவிகே மற்றும் திமுக இடையே நேரடி மோதலாக இருக்கும் என்று விஜய் ஒரு வலுவான வார்த்தைகளால் அறிவித்தார். முந்தைய தேர்தல்களில் நிராகரிக்கப்பட்ட மறைமுக மக்கள் விரோத கூட்டணிகள் மற்றும் அழுத்தம் சார்ந்த கூட்டணிகள் என்று அவர் அழைத்தவற்றை இனி தமிழக மக்கள் பொறுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று விஜய் வலியுறுத்தினார். இதுபோன்ற அரசியல் சூழ்ச்சிகளுக்கு எதிராக பொதுமக்கள் வலுவான தீர்ப்பை வழங்குவார்கள் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பாஜகவை குறிவைத்து தேசிய கட்சி அனைத்து அரசியல் நெறிமுறைகளையும் இழந்துவிட்டதாக விஜய் குற்றம் சாட்டினார். மேலும் தேசிய அரங்கில் அதை ஒரு பிளவுபடுத்தும் சக்தியாக விவரித்தார். அதே நேரத்தில் அவர் திமுகவை விமர்சித்தார். அதை தமிழ்நாட்டில் ஊழலின் சின்னமாக முத்திரை குத்தினார். இரு கட்சிகளும் தங்களை சித்தாந்த எதிரிகளாக காட்டினாலும் அவர்களின் திரைக்கு பின்னால் உள்ள நடவடிக்கைகள் ஒரு மறைக்கப்பட்ட புரிதலை குறிக்கின்றன என்று அவர் குற்றம் சாட்டினார். ஊழல் வழக்குகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமலாக்கம் என்று அவர் விவரித்ததை விஜய் எடுத்துரைத்தார். மற்ற மாநிலங்களில் முதலமைச்சர்கள் கூட சட்ட விளைவுகளை எதிர்கொண்டுள்ளனர் என்பதை குறிப்பிட்டார். இதற்கு நேர்மாறாக தமிழ்நாட்டில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் பெரும்பாலும் டெல்லிக்கு பயணம் செய்கிறார்கள். அதன் பிறகு விசாரணைகள் வசதியாக வேகத்தை இழக்கின்றன என்று அவர் கூறினார். இந்த முறை இப்போது பரந்த பொதுமக்களுக்கு தெளிவாக தெரிகிறது என்று அவர் வாதிட்டார். தனது அறிக்கையை முடித்த விஜய் வரவிருக்கும் தேர்தல்களில் பாஜக மற்றும் திமுக இரண்டும் ஒன்றையொன்று தங்கள் முதன்மை எதிர்க்கட்சியாக சித்தரிக்க முயற்சிக்கும் என்று எச்சரித்தார். இருப்பினும் தமிழக மக்கள் இந்த தந்திரோபாயத்தை அறிந்திருக்கிறார்கள். மேலும் இதுபோன்ற அரசியல் நாடகங்களால் இனி தவறாக வழிநடத்தப்பட மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.